அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கார்த்திகை மாத அமாவாசை. இந்த கார்த்திகை அமாவாசை அன்னைக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் செய்யவே கூடாது. முக்கியமாக இந்த அமாவாசைக்கு ஏன் நாம் இவ்வளவு ஒரு சிறப்பம்சங்கள் இருக்குது, இந்த நாளில் இதை செஞ்சால் நல்லதுன்னு சொல்கிறோம். இவை எல்லாம் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். எல்லா மாதமுமே வரக்கூடிய அமாவாசையுமே நம்ம முன்னோருடைய வழிபாடு செய்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமா பார்க்குறாங்க. அதில் குறிப்பாக இந்த கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமி திருக்கார்த்திகை தீப நாளாக கோலாகலமாக நம்ம கொண்டாடப்படுவது வழக்கம். அதே போல் இந்த கார்த்திகை அமாவாசை தினத்தில் நாம் முக்கியமாக இந்த விஷயத்தை செஞ்சோம்னா அற்புதமான பலன்களை பெற்றுடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவையெல்லாம் என்ன அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் அதே போல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நிறைவேறாதது இருக்குது. என் வாழ்க்கையில் நான் இந்த வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சேன், ஆனால் அது நடக்கவே இல்லை. அதே போல் என் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் இருக்குது, இது எந்த ஒரு இடத்துக்கு போயுமே என்னால் சரி பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட பரிகாரம் கேட்டு அதன் மூலியமாக சரி செய்ய முடியுங்க. இது நிறைய பேர் அனுபவ ரீதியாக சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் பலன் கேட்டு இன்றைக்கி நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அந்த வகையில் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு நீங்களும் தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான நன்மைகளும் பெற முடியும், எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும். பொதுவாகவே அமாவாசை அன்னைக்கு பித்ருக்களுக்கு உரிய பூஜை முறைகளை செய்கிறது வழக்கம். அது மட்டும் இல்லாமல் அமாவாசை தினத்தில் காகத்துக்கு சாதம் வைப்பது, பசுமாட்டிற்கு தானம் கொடுப்பது, இவையெல்லாம் கூட செய்யலாங்க. அதிலும் குறிப்பாக இந்த நாளில் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வது ரொம்ப சிறப்பு. அப்படியான விஷயங்களை நாம் இந்த அமாவாசையில், அதுவும் குறிப்பாக கார்த்திகை மாத அமாவாசையில் செய்கிறது மேலும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த கார்த்திகை அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை 6:35 மணிக்கு துவங்கக்கூடிய அமாவாசை திதி. இது இந்த விஷயங்களை நம்ம செய்யும்போது நமக்கு நோய் நொடிகள் அண்டாது அப்படின்னும் முன்னோருடைய வழிபாட்டை இந்த நேரத்தில் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் தீராத பிணிகள் தீர கார்த்திகை அமாவாசையில் நம்ம மறக்காமல் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்மீக பதிவில் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அதில் முதலாவதாக தீராத நோய்கள் தீர குடும்பத்தில் அவ்வப்போது யாகங்களை மேற்கொள்வது வழக்கம். அந்த யாகங்களில் போடப்படக்கூடிய சில பொருட்கள் ரொம்பவே தெய்வீகத்தன்மை கொண்டது. அதே போல் நம்மளுடைய வீட்டிலும் திருஷ்டிகள் கழிக்க சில பொருட்களை பயன்படுத்துவது உண்டு. இந்த பொருட்களை நாம் பயன்படுத்தி திருஷ்டி கழித்தால் நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய தரித்திரங்கள் பீடை விலகி, திருஷ்டிகள் கழிந்து நம்மிடம் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் விலகி நோய் நொடிகள் அண்டாமல் இருக்கும் என்பது ஐதீகம். கார்த்திகை அமாவாசை தினத்தில் நாம் இப்படி மேற்கொள்வது இன்னமும் சிறப்பு. இது மட்டும் இல்லாமல் அமாவாசையில் முதல்ல நாம் எந்த ஒரு பூஜைகளையும் மேற்கொள்வதற்கு முன்பு நம்மளுடைய வீட்டில் முன்னோர்களாக இருக்கக்கூடிய இறந்து போனவர்களுக்கு முதல்ல படையிட வேண்டும். அதே போல் நம்மளால் முடிந்த வரைக்கும் அன்னதானம் கண்டிப்பாக செய்கிறது நல்லதுங்க. இந்த நாளில் இப்படி செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய குடும்பமானது செல்வ செழிப்போடு இருக்கும். காக்கைக்கு படையல் சோறு, பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை என தானம் கொடுக்கலாம். இந்த நாளில் யாரிடமும் கோபம் கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. நிறைய பேர் அமாவாசை அன்னைக்கு ஒரு கோபம் கொள்வது நிறைய பேர் இருப்பாங்க. அந்த நேரத்தில் பௌர்ணமி அமாவாசை நாட்களில் கோபமோ ஆத்திரமோ படாமல் அந்த நேரத்தில் நாம் எந்த வேலைகளை செஞ்சால் நல்லது அப்படின்னு திட்டமிட்டு செய்யணும். தவறான வார்த்தைகளை பிரயோகிக்கக்கூடாது, கடன் வாங்கவும் கூடாது, கொடுக்கவும் கூடாது. இறை வழிபாடுகளில் முழுமையாக நம்மளை ஈடுபடுத்திக்கிறது நல்லது. மந்திரங்கள் உச்சரிக்கிறது நல்லது. இது போல் இந்த அமாவாசை நாளில் செய்யும்போது கண்டிப்பாக மன ரீதியாக நமக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீரும். சூரியன் மறைந்த பிறகு நாம் நம்மளுடைய வீட்டுக்கு ஒரு சிறிய திருஷ்டி போல் மூலிகைகளை போட்டு கழித்து அந்த திருஷ்டியை கழிக்கலாம். அதாவது திருஷ்டி கழிப்பதற்கு முதல்ல சாம்பிராணி புகையை எழுப்பிக்கணும். நிறைய பேர் இந்த திருஷ்டி கழிக்கிறதுல நிறைய விஷயங்கள் தெரியாமல் கூட இருப்பாங்க. ஒரு தேங்காய் சிரட்டையை எடுத்து அதில் நன்கு தீயை மூட்டிக்கலாங்க. அதில் கரியானதும் அதில் நெருப்பு தணல் எரியும்.
அதில் சாம்பிராணி புகையை போடுவது நல்லது. அதே போல் நம்ம மூலிகைகளையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டே வரும் பொழுது கண்டிப்பாக இருக்கக்கூடிய நோய் நொடிகள் எல்லாமே தீரும். நீண்ட நாளாக நமக்கு இருந்த பிரச்சனைகள் கூட மறையும். நீண்ட ஆயுளை பெறுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரம், பீடை, கண் திருஷ்டி, செய்வினை கோளாறு, எதிர்மறை சக்தி அனைத்தும் விரட்டி அடிக்கும். அதாவது கருங்காலி, நாயுருவி, வால்மிளகு, மேலும் தேவதாரு, வெண்கடுகு, வால்மிளகு, மஞ்சள் கிழங்கு, சாம்பிராணி, குங்குளியம், வளம்புரி, இடம்புரி என இத்தனை மூலிகைகளையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்து அந்த நெருப்பு தன்னலில் இட்டு எரிய விடலாம். இதன் மூலமாக உருவாகக்கூடிய ஒரு புகையானது வீடு முழுவதும் பரவ செய்யும். இதனால் அமாவாசை முடியும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அமாவாசை தினத்தில் நீங்களும் இது போல் மேற்கொள்ளுங்க. கண்டிப்பாக இந்த ஒரு மூலிகை, ஒரு கண் திருஷ்டியானது இந்த மூலிகை புகை போக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இது மட்டும் இல்லாமல் இந்த கார்த்திகை அமாவாசையில் மேலும் இந்த விரதத்தை நம்ம ஏன் மேற்கொள்ளணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்க்கடலில் லக்ஷ்மி தேவி அவதாரம் எடுத்ததாக புராணங்களில் சொல்லப்படுது. அதில் குறிப்பிட்டு கார்த்திகை மாத பௌர்ணமிக்கு எந்த அளவுக்கு விசேஷம் இருக்கோ அதே போல் கார்த்திகை அமாவாசைக்கும் பல சிறப்புகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. லக்ஷ்மி தேவி அவதாரம் எடுத்த நாள் தான் இந்த கார்த்திகை மாத அமாவாசை தினம். இந்த நாளில் முன்னோருக்கு திதி கொடுத்தா ஏராளமான நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. கார்த்திகை அமாவாசை தினத்தன்னைக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். கார்த்திகை அமாவாசை தினக்கு குளம், ஆறு, கடல் போன்ற நீர்நிலைகளில் புனித நீராடினா கங்கைக்கு சென்று வந்த வரக்கூடிய புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. பசு, காகம் உள்ளிட்ட உயிரினங்களுக்கு உணவளித்த பிறகு நமக்கு ஆதரவு இல்லாமல் இருக்கக்கூடிய மக்களுக்கு அன்னதானம் கொடுக்கலாம். அன்னதானம் செய்தால் கோடி புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. கார்த்திகை அமாவாசை தினத்தன்னைக்கு விரதம் இருந்து அரச மரத்தை சுற்றி வந்தால் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது தான் ஒரு முக்கியமான விஷயமா சொல்கிறாங்க. அதனால் நீங்களும் இது போல் கடைபிடித்து வாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த கார்த்திகை மாத அமாவாசை அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய சிறப்பு கொண்டு இருக்க, சகல செல்வங்களையும் நமக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அமாவாசை அப்படின்னு சொல்லலாம். சிவபெருமானுக்கு உகந்த மாதம் இந்த கார்த்திகை மாதம். சிவலிங்கத்திற்கு நெய் விளக்கு, வில்வ இலை மற்றும் மறிக்கொழுந்து இவற்றில் கொண்டு அர்ச்சனை செய்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். இந்த அமாவாசை நாளில் ஆடை தானம் செய்தால் கெட்ட காலத்தில் இருந்து சனியினுடைய பார்வை நமக்கு நன்மையை கொடுக்கும். கார்த்திகை மாதத்தில் விருச்சக ராசியில் சூரியன் சஞ்சரிப்பதால் இந்த மாதம் திருமண மாதம் என்றும் சாஸ்திரங்கள் மூலமாக சொல்லப்படுதுங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசை நாளில் வீட்டின் வடகிழக்கு மூலையில் பசுனை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். அப்படி செய்யும்போது சிகப்பு நிற நூலை திரியாக வைத்து விளக்கு ஏற்றினா செல்வ செழிப்பு ஏற்படும். சூரிய அஸ்தமனத்தின் போது 5 நெய் விளக்குகளை ஏற்றி வழிபட்டால் குடும்பத்தில் மகிழ்ச்சியுடன் செல்வ வளமும் பெருகும். மேலும் அமாவாசை தினத்தில் அரச மரத்திற்கு முன்பு தீபம் ஏற்றி 11 முறை சுற்றி வந்தோம் அப்படின்னா நன்மைகள் ஏற்படும். மேலும் எறும்புகளுக்கு சர்க்கரை கலந்த மாவினை உணவாக வைக்கலாங்க. லக்ஷ்மி கடாட்சம் இதனால் பெருகும் அப்படின்னு சொல்கிறதால இது போல் கூட செய்யலாம். இது மட்டும் இல்லாமல் மேலும் இந்த நாளில் நாம் கடலில் நீராடி வழிபாடு செய்வது நல்லது அப்படின்னு சொல்லலாம். யந்திரம் செய்வதற்கு, கால்வாய் அமைப்பதற்கு, வழக்கு துவங்குவதற்கு, வயல் உழுவதற்கு என சிறப்பான நாளாக இந்த கார்த்திகை மாத அமாவாசை நாளை சொல்கிறாங்க. கார்த்திகை அமாவாசை என்பதால் முன்னோர்களை வழிபட்டால் கஷ்டங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி குறிப்பாக இந்த அமாவாசையை நாம் இப்படி பயன்படுத்தி வழிபாடு செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்லது. நீங்களும் இது வரைக்கும் எனக்கு இந்த விஷயம் தெரியாது, ஆனால் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. குறிப்பிட்டு இந்த நாள் அன்னைக்கு நாம் சில கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்வது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சில கோவில்களில் சிவனுடைய கோவில்கள் போய் சென்று வழிபாடு செய்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாங்க. அந்த வகையில் நீங்களும் இந்த சிவனுடைய கோவிலுக்கு அமாவாசை நாளில் சென்று வழிபாடு செய்துட்டு வாங்க. வீட்டில் நெய் தீபம், பசு நெய் தீபம் ஏற்றி ஒரு மூலையில் வச்சு வழிபாடு செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் லக்ஷ்மி தேவியினுடைய வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. குறிப்பாக குலதெய்வ வழிபாடு அமாவாசை நாட்களில் மேற்கொள்ளலாம். அது மட்டும் குலதெய்வ வழிபாடு மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த நாளில் முன்னோருடைய வழிபாடு மேற்கொண்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அனைத்துமே நன்மையாக நடக்கும்.
என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் கார்த்திகை அமாவாசை தின வழிபாடு பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.